அமித்ஷாஜி எலெக்ஷன் முடிஞ்சோன்னு இங்க வந்துருவார் சார். எதுக்கு? இங்க தமிழ்நாடு தான் இனி அடுத்தது. ஆ, பயப்படாதீங்க சார் பயப்படாதீங்க. அமித்ஷா அமித்ஷா சார் பேரை சொன்ன உடனே அரசியல்வாதிகளுக்கு பயம் இருக்கோ இல்லையோ, மாதேஷ் முன்னாடி வந்து உட்கார்றாரு. ஐயோ இது என்ன புது ரூட்டா இருக்கு. அப்படியெல்லாம் இல்ல. நான் என்ன கேக்குறேன், ஜாலியா உட்கார்ந்து இல்ல சார், அமித்ஷா கணக்கு சாஞ்சுக்கிட்டு பேசிட்டார். அமித்ஷா கணக்கு சாஞ்சுக்கின்னு இது எப்படி மோடிஜி அப்படி இப்படி அமித்ஷா சொன்ன என்னது அமித்ஷாஜி வந்துருவாரா அப்படியா? ஐயோ சார், இது நிறைய உடனே இந்த நிகழ்ச்சி முடிச்ச உடனே உங்க ஆளுங்களுக்கு எல்லாம் போன் பண்ணோம். ஐயா இந்த மாதிரி செல்வி சொல்றாரு. அப்ப செல்வி சொல்றாரு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அவரு 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து ஏடிஎம்கே உட்கார வச்சுட்டு 7 பேருக்கு சேர் போட்டாரு. அங்கேயே அவங்களையே உட்கார வைக்க முடியல அவரால. ஆட்சியா பிடிக்க போறாங்க அப்படின்ற ஒரு பார்வையை திமுகவினர் சொல்லுவாங்க. நான் சொல்லல இது. 14 சேர் போடுவோம். பயப்படாதீங்க. 14 சேரா? ஆமா யாரு பயப்படாதீங்க. யாரெல்லாம் வருவாங்கன்னு வெயிட் பண்ணிக்க. யாருமே எல்லாம் உங்க பிரிவு தலைவர்கள் அதெல்லாம் பிரிவு வந்து நாங்கள் 30 இருக்கு. சரி, அதனால அதை பத்தி கவலைப்படாதீங்க. சரி. நான் என்ன சொல்றேன், தமிழ்நாடு கூட்டணி எப்படியெல்லாம் வளரப்போகுது, எப்படியெல்லாம் வரப்போகுது. இல்ல சார், இப்போதைக்கு ஏடிஎம்கே நீங்க ஐயா ஜி.கே. வாசன் அவ்வளவுதான். தேமுதிக உங்க கூட வரமாட்டாங்க போலதான் தெரியுது. பாமக ஏற்கனவே 2ஆ இருக்காங்க அவங்க. அதுல எந்த அணியை நீங்க சேர்த்தாலும் இன்னொரு அணி உங்களுக்கு எதிராக செயல்படும். நிறைய பிரச்சனை இருக்கே சார். ரொம்ப சந்தோஷம். நான் என்ன கேட்குறேன், அரசியலில் பிரச்சனை இருக்கணும். அரசியலில் ஸ்மூத்தாக இருந்தால் அரசியல் ஆகாது. அரசியலில் போட்டி இருக்கணும். அரசியலில் வந்து யுத்தம் செய்யணும். அரசியல் களம், தேர்தல் களம் என்பது யுத்த களம். யுத்த களம்னா கத்தியத்து குத்திக்கிறது இல்லை. மக்களிடத்தில் எங்களுடைய திட்டங்கள், மக்களிடத்தில் எங்களுடைய கொள்கைகள், நாங்கள் எங்கள் மோடிஜி செஞ்சுருக்கிறது, இது வரைக்கும் மக்களுக்கு என்னென்ன நாங்கள் செஞ்சுருக்கோம் எல்லாமே நாங்கள் வந்து இப்போ ஸ்ட்ராட்டஜிக்ஸ் தான் எங்களுது எல்லாமே ஸ்ட்ராட்டஜிக்ஸ் தான் விஷயம். அதாவது கூகுளுடைய இதுவே இருந்தது, ஜோகோவுடைய லெவலுக்கு நாங்கள் கொண்டு போயிட்டோம். அவர் மோடி ஆதரவாளர், பிஜேபியில் வேற இருக்காரு. ஏன் நான் என்ன கேட்குறேன், ஒரு தமிழன் ஏன் அதை ஒதுக்க மாட்டேன்? தமிழன் தான். தமிழன் மோடிஜி ஜோகோ என்ன உங்க தமிழ்நாட்டுக்கு வரி கட்டாமல் இருக்காரா? நான் என்ன கேட்குறேன், ஸ்ரீதர் வேம்பு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் படத்தை போட மாட்டேன்றாரா? இல்லை அவர் வெப்சைட்டில் நீங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் படம் தேடினா வரமாட்டேன்தா? தேடி பாருங்க. தமிழக முதல்வர் தமிழர் பெருமை தான். ஆனால் பிஜேபிக்கார் அவரு அதாவது பிஜேபிக்காரர் தான் உலகம் ஃபுல்லாக இருக்காங்களே. அப்போ நீ எந்த ஊர்லேயும் நீங்க கால் வைக்க முடியாது. இல்லை சார், தமிழ்நாடு நான் என்ன சொல்கிறேன், எந்த ஊர்லேயும் நீங்கள் கால் வைக்க முடியாது சார். எல்லாம் பேசுனீங்க, ஆந்திராவை காலி பண்ணியாச்சு, இப்போ தெலுங்கானா அடுத்தது, கர்நாடகாவில் ஏற்கனவே நாங்கள் ஆட்சியில் வந்துட்டோம். சரி, இப்போ எதிர்கட்சி நாங்கள் தான். கேரளா வெயிட் பண்ணாதீங்க. கேரளாலாம் இந்த வாட்டி எலெக்ஷன்ல பாருங்க. இருந்தவரே ஒருத்தருக்கு அமைச்சர்லாம் கொடுத்தீங்க, அவர் எனக்கு அமைச்சர் வேணா, நான் மறுபடியும் படம் நடிக்க போறேன்றாரு. அவர் எதுக்கு நடிக்க போறாரு? வேண்டாம், உங்க உறவே வேண்டாங்க. வருமானம் வரல எனக்கு, சினிமால வருமானம் வரும். ஏன்னா எங்க கட்சியில இருக்கவே சம்பாதிக்க மாட்டாங்க சார். அதனால நான் திருப்பி போய் சினிமால நடிச்சு சம்பாதிக்கிறேன். எனக்கு